காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. காலையில் 6 o'clock எழுந்துட்டு 7 o'clock நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டோம். ஆதிரனோட ப்ளூ கார்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான், பட் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. கோவமாக நாங்கள் லக்ஷ்மி பிரகாஷ் வந்து மார்னிங் டிஃபன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சீரியஸாக ஒரு ஆதார் கார்டுக்கு டோக்கன் வாங்குறதுக்குலாம் 1 hour இன்றைக்கி தான் வெயிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, எங்கள் வீட்டில் ஒரு வெஜ் விருந்தே இருக்கும். முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் நிறைய போட்டு பருப்பு சாம்பார், ரசம், அப்புறம் கோஸு, பீன்ஸு, கேரட்லாம் போட்டு ஒரு பொரியல், அது இல்லாமல் அவரைக்காய் பொரியல்லாம் செஞ்சுருந்தாங்க அம்மா. சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே பட்டுக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சனிக்கிழமை மட்டும் ஒரு வெஜ் ஃபீஸ்ட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். நாங்கள் வந்து காலையில் பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டதுனால செம்ம ஹெவி எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு மாமியார் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அம்மா சும்மாவே நிறைய காய் போட்டு செய்வாங்க. இப்போ ஆதிரன் இருக்கனால இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 காய் போட்டுக்கிட்டு ஒரே காய் சாதமாக இருக்குது எங்கள் வீட்டில். சீரியஸாகவே நான் இந்த மாதிரி காய் கொடுக்கறதோட எஃபெக்ட் வந்து நிறைய பார்த்துருக்கேன் ஆதிரன் கிட்ட. அன்னைக்கு வந்து வீடுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. குக்கிங் வந்து அம்மா பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வீடு துடைக்கிறது இதுக்கெல்லாமே வந்து தம்பியும் அப்பாவும் பார்த்து டீம் அப் ஆகி வேலையை முடிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இது லேடிஸ் தான் செய்யணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் குக்கிங்க்கு வந்து அப்பாவுக்கு சுத்தமாக தெரியாது, அதனால அப்பா இது பண்ண மாட்டார். மற்ற ஒர்க்கெலாம் அம்மாவுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஏதோ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் மரியாதை இருந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக என் மேலே பாசமே இல்லை. அவனை தான் எப்பயுமே கொஞ்சிட்டே இருக்காங்க. நம்ம குழந்தைய தான் கொஞ்சறாங்கன்னு நினச்சிக்கிட்டா கூட சில நேரம் கொஞ்சம் ஜெலசியாக தான் ஃபீல் ஆகுது. நம்ம மேலே இருக்க பாசம் தான் அவங்க மேலே வருது, பட் இருந்தாலும் நம்மளால் அதை பொறுத்துக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் முக்கியமாக பிளான் பண்ணி ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம். சேலமில் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு ஃபேமஸான கோயில் அது என்ன கோயில் நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.